வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு முக்கியமான 3 கேட்டகரி இருக்கு. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். இந்த 3 கேட்டகரியில பார்த்தீங்கன்னா, கடந்த 5 வருஷத்துல எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு? அது ஒரு 5 வருஷம் ரோலிங் ரிட்டர்ன்ஸ்ல அப்படின்றத நம்ம குயிக்கா இதுல பார்க்கலாம். அது போறதுக்கு முன்னாடி நம்ம லார்ஜ் கேப்னா என்னன்றத ஒரு குயிக்கா சொல்றோம். நெறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக சொல்றோம். லார்ஜ் கேப்ன்றது வந்து மார்க்கெட்டோட சந்தை மதிப்பு இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு கம்பெனிக்கும். அதுல நீங்க வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல பண்ணீங்கன்னா, அதாவது ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட் மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் 100 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவோம். மிட் கேப்ன்றது வந்து 101லேருந்து 250 வரையும் இருக்கிற கம்பெனிங்க வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லுவோம். மிட் கேப் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 251லேருந்து 500 வரையும் இருக்கிற கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ற வந்து ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு அந்த 3த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? உங்களுக்கு லார்ஜ் கேப்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ரிஸ்க் கொஞ்சம் கம்மியா இருக்கும். மிட் கேப் மீடியமா இருக்கும். ஸ்மால் கேப் ஹையா இருக்கும் ரிஸ்க். அதுக்கு தகுந்த மாதிரி ரிவார்ட்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம டாப் 5 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லார்ஜ் கேப்ல என்னன்றது பார்த்துருவோம். இந்த 5 வருஷம் ரோலிங் ரிட்டர்ன்ஸ்ல சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணி நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது லார்ஜ் கேப் ஃபண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட் அதுதான். இவங்க தான் வந்து நம்பர் 1ல இருக்காங்க 5 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ல. செகண்டா எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்ட் இருக்கு. இது வந்து நம்பர் 2ல இருக்கு லார்ஜ் கேப்ல. நம்பர் 3ல என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்கு. நம்பர் 4 பாத்தீங்கன்னா இன்வெஸ்கோ இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்கு. நம்பர் 5 பாத்தீங்கன்னா கோட்டாக் ப்ளூ சிப் ஃபண்ட் இருக்கு. இந்த 5 கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்ல எவ்வளவு இருக்குன்னு இப்போ டீடைலா பார்த்துடலாம். இப்போ இங்க ரோலிங் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. இது வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் இது 1 வாரம், 1 மாசம், 3 மாசம், 6 மாசம், ஒய்டிடி 1 இயர், 2 இயர், 3 இயர், 5 இயர்ஸ் இந்த மாதிரி இருக்கு. நான் 5 இயர்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த 5 இயர்ஸ்லயே உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் பார்த்துருச்சு. அதனால அந்த 5 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி லார்ஜ் கேப்ல நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் இது பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல 27% கொடுத்திருக்கு. இது வந்து சிஏஜிஆர். ஒவ்வொரு வருஷமும் வந்து 27% கொடுத்திருக்கு அப்படின்னு காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட். அதுல பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 19% கொடுத்திருக்கு சிஏஜிஆர்ல. 2 இயர்ஸ்ல ஒரு நல்லா கொடுத்திருக்கு 25%. 1 இயர்ல பாத்தீங்கன்னா கம்மியா தான் கொடுத்திருக்கு. ஏன்னா அந்த இப்போ லாஸ்ட் 6-7 மந்த்ஸ் மார்க்கெட் டவுன்ல இருக்கு இல்லைங்களா? அதனால வந்து 8.79% தான் இருக்கு. இதே பாத்தீங்கன்னா இந்த ஒரு 1 வீக்ல எப்படி இருக்கும்? 1 வீக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க 6% இருக்கு. 1 மந்த்ல பாத்தீங்கன்னா அதே 6% இருக்கு. 3 மந்த்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்கு. இதே 6 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா -4.56 இருக்கு. இது வந்து நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட். அதுக்கு அடுத்தது சொன்னோம் இல்லைங்களா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அது பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்ல வந்தீங்கன்னா 25.25% இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கும் 2க்கும் பாத்தீங்கன்னா சிஏஜிஆர்ல 2% டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த 2% 5 வருஷத்துல வந்து ஆக்சுவலா அதிகமா வரும் வேல்யூஸ்ல. இது வந்து 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 17% கொடுத்திருக்கு ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல். 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 24% கொடுத்திருக்கு. 1 இயர்ல 10.31%. இது எல்லாமே நான் கொடுத்திருக்கிறது எல்லாம் வந்து சிஏஜிஆர் சொன்னா இல்லைங்களா? இதை தேர்ட்ல ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் கேப் ஃபண்ட் என்ன கொடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 24.53% கொடுத்திருக்கு சிஏஜிஆர்ல. அதே 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 16.31% கொடுத்திருக்கு. 2 இயர்ஸ்ல 21.56% கொடுத்திருக்கு. 1 இயர்ல பாத்தீங்கன்னா 7.66% கொடுத்திருக்கு. இதுக்கு அடுத்து இருக்கிறது இன்வெஸ்கோ பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 23.83, 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 15.64 3 இயர்ஸ்ல, 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 24.89, 1 இயர்ல பாத்தீங்கன்னா 10.68. இதெல்லாம் சிஏஜிஆர்ல கொடுத்திருக்கு. 5th இருக்கிறது பாத்தீங்கன்னா கோட்டாக் ப்ளூ சிப் ஃபண்ட். அது வந்து 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 23.67, 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 14.62, 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 20.83, 1 இயர்ல பாத்தீங்கன்னா 11.62. 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா மேஜரா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கும் அந்த 5த்துக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4% டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 4%னா நீங்க 5 வருஷத்துக்கு அந்த சிஏஜிஆர்ல கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20%க்கு மேல வரும் அதோட ஓவரால் வந்து பெர்ஃபார்மன்ஸ். அதனால வந்து டாப் அப் பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனில நம்ம நல்ல கம்பெனியா பார்த்து கொஞ்சம் வாலட்டாலிட்டி கம்மியா இருக்கிறதா பார்த்து நம்ம போடுறது எப்பயுமே நல்லது. அதுக்கு அடுத்ததா வந்து மிட் கேப்ல கேட்டகரியில வந்து டாப் 5 பெர்ஃபார்ம் பண்ற எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது பார்ப்போம். நான் ஒரு ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி எந்த சந்தேகம் இருந்தாலும் இல்ல வந்து ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும், உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கும் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஃபண்டை செலக்ட் பண்ணணும், இல்ல ஒரு நல்ல ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணணும் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல,
இல்ல உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் தரல. அத ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும். இல்ல உங்க டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட் வந்து ப்ராப்பரா அசெட் அலோகேஷன் பண்ணணும். இந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸா இருந்தாலும் இங்க குடுத்திருக்க மொபைல் நம்பர்ல நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் 1ல இருக்கிற பெர்ஃபார்மிங் மிட் கேப் ஃபண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மோத்திலால் ஆஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் வந்து நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. நான் 5 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் எடுத்திருக்கேன் முன்னாடி சொன்ன மாதிரி. 2வதா பாத்தீங்கன்னா குவாண்டம் மிட் கேப் ஃபண்ட் இருக்கு. 3வதா பாத்தீங்கன்னா எடெல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் இருக்கு. 4வதா பாத்தீங்கன்னா நிப்பான் இந்தியா குரோத் ஃபண்ட் இருக்கு. 5வதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட் இருக்கு. இந்த 5 கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். டாப் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற மோத்திலால் ஆஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல 36.61% வந்து சிஏஜிஆர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதே 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 25.84 கொடுத்துருக்கு. 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 35.63, 1 இயர்ல பாத்தீங்கன்னா 14.74. இது இந்த 1 வீக்ல பாத்தீங்கன்னா 4.79%, 1 மந்த்ல 2.19%, 6 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா 15.32% டவுன். ஸோ இந்த மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ 5 இயர்ஸ்ல ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 36%. இதுக்கு அடுத்ததா இருக்க குவாண்டம் மிட் கேப் ஃபண்ட் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல வந்து 35.58% சிஏஜிஆர்ல கொடுத்துருக்கு. இதுவும் நல்லா கொடுத்துருக்கு. 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 18.55. அதே மாதிரி 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 27.7, 1 இயர்ல பாத்தீங்கன்னா மைனஸ்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த இது வந்து கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் குவாண்டம் மிட் கேப்ல. ஸோ நம்பர் 3ல இருக்கிற கம்பெனி பாத்தீங்கன்னா எடில்வைஸ் மிட் கேப் ஃபண்ட். ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல 34.73% கொடுத்துருக்கு சிஏஜிஆர் ரிட்டர்ன்ஸ். 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22.13% கொடுத்துருக்கு. 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 34.41%, 1 இயர்ல பாத்தீங்கன்னா 17.09% கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் நல்லாவே கொடுத்துருக்கு பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி 4th பொசிஷன்ல இருக்கிற கம்பெனி பாத்தீங்கன்னா நிப்பான் இந்தியா குரோத் ஃபண்ட். இது பாத்தீங்கன்னா 33.64% 5 இயர்ஸ் சிஏஜிஆர்ல கொடுத்துருக்கு. 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 22.86 கொடுத்துருக்கு. 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 33.43% கொடுத்துருக்கு. 1 இயர்ல பாத்தீங்கன்னா 13.62% வந்து இது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 5th பொசிஷன்ல இருக்கிற கம்பெனி பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். இதோட 5 இயர்ஸ் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 33.29% கொடுத்துருக்கு. 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 23.53% கொடுத்துருக்கு. 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 31.04% கொடுத்துருக்கு. 1 இயர்ல பாத்தீங்கன்னா 9.92% கொடுத்துருக்கு. ஸோ மிட் கேப் ஃபண்ட் பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்டோட பாத்தீங்கன்னா நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா. நம்ம அடுத்ததா பாக்குற கேட்டகரி பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட். இதுல வந்து 5 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல டாப்ல இருக்கிற கம்பெனி எதுன்னு பாத்தீங்கன்னா குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. 2வது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்கு. 3வது பாத்தீங்கன்னா பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்கு. 4வது பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்கு. 5வதா பாத்தீங்கன்னா டாடா ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்கு. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பாத்திரலாம் டீடைலா. நம்பர் 1 பொசிஷன் இருக்க குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ல 49.19% வந்து சிஏஜிஆர்ல கொடுத்துருக்கு. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். இதே 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 19.75%, 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 29.41%, 1 இயர்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் -1.84%. உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது லாஸ்ட் வந்து ஒரு 1 இயரா வந்து இது கொஞ்சம் ட்ரபிள்ல இருக்கு. இப்போ ரீசெண்டா திருப்பி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா இப்போ 1 வீக்ல பாத்தீங்கன்னா 7% கொடுத்துருக்காங்க. அதே 1 மந்த்ல பாத்தீங்கன்னா 7.41% வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிற கம்பெனி பாத்தீங்கன்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல 39.45% கொடுத்துருக்காங்க. சூப்பரா கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 20.96% கொடுத்துருக்காங்க. இதே 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 29.1% கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயர்ல பாத்தீங்கன்னா 6.22% கொடுத்துருக்காங்க. ஸோ 3rd பொசிஷன்ல இருக்கிற பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட். இது பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல 37.38% கொடுத்துருக்கு. 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 26.39% கொடுத்துருக்கு. 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 43.67% கொடுத்துருக்கு. 1 இயர்ல பாத்தீங்கன்னா 17.55% கொடுத்துருக்கு. 4th பொசிஷன்ல இருக்கிற கம்பெனி பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்மால் கேப். இது பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல வந்து 37% கொடுத்துருக்கு. 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா 19.38%. இது எல்லாமே சிஏஜிஆர்ல நான் சொன்ன மாதிரி. 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 30.03, 1 இயர்ல பாத்தீங்கன்னா 10.96% கொடுத்துருக்கு. ஸோ நம்பர் 5 பொசிஷன்ல இருக்கிற கம்பெனி பாத்தீங்கன்னா டாடா ஸ்மால் கேப் ஃபண்ட். இதுவே பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல வந்து 36.16%, 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 21.44, 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 26.26, ஸோ 1 இயர்ல பாத்தீங்கன்னா 9.36% கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து லார்ஜ், மிட் கேப், ஸ்மால் கேப் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிட் கேப்ல அதை விட நல்லா கொடுத்துருக்கு. ஸ்மால் கேப்ல கூட எல்லாத்தோட சூப்பரா கொடுத்துருக்கு.
ஸோ அதே மாதிரி எந்த அளவுக்கு சூப்பரா குடுக்குதோ அதுல ரிஸ்க்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றவங்க கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் அசெட் அலோகேஷன் நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ வந்து கரெக்ட்டா பண்ணணும். எல்லாத்துலயும் கொண்டு போய் ஸ்மால் கேப்ல போட்டுறக்கூடாது. இல்ல எல்லாத்தையும் மிட் கேப்ல போடக்கூடாது. லார்ஜ் கேப்ல போட. ஸோ இந்த கொஞ்சம் வந்து பேலன்சிங்கா போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்க கம்பேர் பண்ணும்போது இதுல ரிஸ்க் கம்மி. ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 6 மந்த்ஸோ 1 இயர்ல பார்த்தீங்கன்னா, இப்போ டாடா மோட்டார்ஸ்லாம் 50% இறங்கியிருக்கு. ஸோ அதே மாரி நெறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 30%லேருந்து 40%லாம் இறங்கியிருக்கிறது நல்லா தெரியும். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர்ல மோஸ்ட்லி எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கு. ஸோ அதனால வந்து சேஃபா கொஞ்சம் போணும், இன்வெஸ்ட் பண்ணணும், குரோத் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பெட்டர். அதாவது எத கம்பேர் பண்ணும்போதுனா, ஸ்டாக் மார்க்கெட்ட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டர். அவ்வளவுதான் சொல்லுவேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.